நேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர், Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். நேயர்களே, கத்தோலிக்க திருவின் தலைமையிடமாம் வத்திக்கானின் செயல்பாடுகளை உலகறிய செய்வதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இந்த வாரம் ரோமை மறைமாவட்டத்திற்கான திருத்தந்தையர்களின் மேய்ப்பு பணி திட்டம், வத்திக்கான் பதவிகளில் மாற்றுத்திறனாளிகள், களவாடப்பட்ட புனிதரின் திருப்பண்டம் என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள், இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். போர்பாலின நாட்டம் கொண்டோர் குறித்து திரு அவை போதனையில் மாற்றம் ஏதும் இல்லை என்றும், அதே வேளையில் திரு அவையில் அவர்களை வரவேற்கும் அணுகுமுறை தொடரும் என்றும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த காட்சியிலே இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக பார்ப்போம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கிரக்ஸ் என்ற டிஜிட்டல் செய்தி ஊடகத்திற்கு அளித்த தனிப்பட்ட நேர்காணலில் ஓர் பாலின உறவு நாட்டம் கொண்ட கத்தோலிக்கர்கள் மீதான தனது அணுகுமுறை வரவேற்புக்குரியதாக இருக்கும் என்றும், ஆனால் திரு அவை போதனையில் மாற்றம் ஏதும் இருக்காது என்றும் கூறியுள்ளார். நான் திரு அவையில் பிளவுகளை தொடரவோ அல்லது ஊக்குவிக்கவோ முயற்சிக்கவில்லை. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தெளிவாக கூறியதையே நான் கூற முயற்சிக்கிறேன். அவர் அனைவரும் திரு அவைக்குள் அழைக்கப்படுகிறார்கள் என்றார். ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தை கொண்டிருப்பதாலோ அல்லது கொண்டிருக்காததாலோ நான் அவரை அழைப்பதில்லை. மாறாக அந்நபரை கடவுளின் மகன் அல்லது மகள் என்ற அடிப்படையில் திரு அவைக்குள் அழைத்து, நீங்கள் அனைவரும் வரவேற்கப்படுகிறீர்கள், நாம் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வோம், ஒருவருக்கொருவர் மதிப்பளிப்போம் என்கிறேன் என்று கூறினார். உலகின் பல்வேறு பகுதிகளில் ஓர்பாலின உறவு நாட்டம் கொண்டோர் தொடர்பான சிக்கல்கள் பதற்றங்களை ஏற்படுத்தக்கூடும் என்பதை நினைவு கூர்ந்த திருத்தந்தை அவர்கள் திரு அவையின் போதனை உறுதியாக உள்ளது என்பதனையும் தெளிவுபடுத்தினார். பாவ அறிக்கை கேட்கும் எந்த ஒரு அருட்பணியாளரும் அனைத்து விதமான சிக்கல்கள், வாழ்க்கை நிலைகள் மற்றும் அனைத்து வகையான மக்களிடமிருந்தும் பாவ அறிக்கையை கேட்டிருப்பார். ஆனால் திரு அவையின் போதனை இருப்பதைப் போலவே தொடரும் என்று நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு நான் அதை குறித்து சொல்ல வேண்டியது இதுதான். சில ஐரோப்பிய நாடுகளில் ஓரின ஈர்ப்பாளர்களை இணைந்து வாழ ஆசீரளிக்கும் சடங்குகளை ஊக்குவிக்கும் முயற்சிகள் குறித்து அவர் பேசும்போது அது திரு அவை போதிப்பதற்கு எதிரானது என்று அவர் கூறினார். இதில் அந்த மக்கள் கெட்டவர்கள் என்று பொருள் கொள்ளக்கூடாது. ஆனால் நம்மை விட முற்றிலும் மாறுபட்டவர்களாக இருக்கும் மற்றவர்களை எப்படி ஏற்றுக்கொள்வது, அப்படிப்பட்டவர்களை அவர்களை மதிப்பது எப்படி என்பதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். இறுதியாக அமெரிக்கரான திருத்தந்தை லியோ அவர்கள் சமூகத்தின் அடிப்படை கருவாக இருக்கும் குடும்பத்தின் முக்கியத்துவம் குறித்து வலியுறுத்தினார். குடும்பங்கள் ஆதரிக்கப்பட வேண்டும். சிலர் இதை பாரம்பரிய குடும்பம், ட்ரெடிஷனல் ஃபேமிலி என்று அழைக்கிறார்கள். தந்தை, தாய் மற்றும் குழந்தைகள் என்பதே குடும்பம். சமூகத்தில் குடும்ப அமைப்பு கடந்த பல ஆண்டுகளில் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது மீண்டும் அங்கீகரிக்கப்பட்டு பலப்படுத்தப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இந்த சொற்கள் மூலம் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது முன்னோடியான திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் செய்தியை தொடர்ந்து பின்பற்றுவது போலவும், அதே நேரத்தில் கத்தோலிக்க திரு அவையின் பாரம்பரிய போதனையை மீண்டும் உறுதிப்படுத்துவது போலவும் தெரிவது குறிப்பிடத்தக்கது. கடந்த வார பொது பார்வையாளர் சந்திப்பில் திருத்தந்தை அவர்கள் ஓய்வின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியிருக்கிறார். அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். வழக்கம் போல வத்திக்கானின் கடந்த வார பொது பார்வையாளர்கள் சந்திப்பில் பங்கேற்க திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது திருத்தந்தை வாகனத்தில் புனித பேதுரு சதுக்கத்தின் வழியாக சென்றார். வழியில் திருத்தந்தையைப் போல உடையணிந்த சிறுவன் ஒருவனின் தோற்றம் மறக்க முடியாத தருணங்களில் ஒன்றாகும். மறைக்கல்வி உரையின் போது பெரிய சனிக்கிழமையை மையப்படுத்தி திருத்தந்தை அவர்கள் சிந்தனை வழங்கினார். அப்போது இயேசு கல்லறையில் இருந்தார். அது ஒரு வெற்று அமைதி அல்ல, மாறாக ஒரு தாய் தன் வயிற்றில் ஒரு குழந்தையை சுமக்கும் காத்திருப்பு போல பொருள் நிறைந்த ஒன்று என்று அவர் விளக்கினார். ஓய்வெடுப்பது நமக்கு கடினமாக இருக்கிறது.
நிறைவடையாத வாழ்வையே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை நாம் நிரூபிக்கவும் பின்தங்கி விடாமல் இருக்கவும் விரைந்து செயல்படுகிறோம். ஆனால் நம்பிக்கை மூலமாகவே ஓய்ந்திருப்பது எப்படி என்பதை அறிய முடியும் என்பதை நற்செய்தி நமக்கு கற்பிக்கிறது. அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை எப்போதும் நம் செயல்களை மட்டுமே சார்ந்திருக்காது. நாம் உருவாக்கியவற்றை எப்படி விட்டுவிடுவது என்பதை அறிந்திருப்பதையும் சார்ந்துள்ளது என்பதை கண்டறிய இந்த பெரிய சனிக்கிழமை நம்மை அழைக்கிறது. பொது பார்வையாளர்கள் சந்திப்பின் முடிவில் திருத்தந்தை அவர்கள் அங்கு கூடியிருந்த அனைவருக்கும், குறிப்பாக குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் நோயாளிகளுக்கு தனது ஆசீர்வாதத்தை வழங்கினார். ரோமை மறைமாவட்டத்திற்கான தனது புதிய அருட்பணி மாதிரி திட்டத்தை முன்வைத்துள்ள திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் ஒருங்கிணைந்த திரு அவையை ஊக்குவிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தியிருக்கிறார். அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். ரோமை மறைமாவட்டத்திற்கான புதிய பணிக்குழு ஆண்டு தொடக்கத்தின் போது திருத்தந்தை அவர்கள் தனது அருட்பணி மாதிரி திட்டத்தை முன்வைத்தார். ஒருங்கிணைந்த திரு அவையை ஊக்குவிப்பது முக்கியம் என்றும், அவ்வாறு செய்வதற்கு திரு அவை படிநிலைகளுக்கும் இறைமக்களுக்கும் இடையேயான தொடர்பை வலுப்படுத்த உதவும் குழுக்களான பங்கேற்பு அமைப்புகள் என்று அவர் அழைக்கும் குழுக்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஒருங்கிணைந்த செயல்பாடுகளின் மூலம் பெற்ற ஊக்கம் சமூகங்கள் புத்துயிர் பெறும் நம்பிக்கையை எழுப்பியிருக்கிறது. மேலும் மேய்ப்பு பணிகளில் குடும்பங்கள் மற்றும் இளைஞர்கள் அதிகம் ஈடுபட வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார் மற்றும் நம்பிக்கையை கற்பிக்க மிகவும் பயனுள்ள வழிகளை கண்டறிய வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். தேவைப்பட்டால் புதிய கருவிகள் மற்றும் மொழிகளுடன் நாம் பரிசோதனை செய்ய தயாராக இருக்க வேண்டும். அதில் குடும்பங்களையும் ஈடுபடுத்தி மறைகல்விக்கான ஒரு சிறந்த அணுகுமுறையை தாண்டிச் செல்ல முயற்சிக்க வேண்டும். முன்மாதிரியாக வாழ்வதன் முக்கியத்துவத்தையும், விவிலியம், திருவழிபாடு மற்றும் தற்போதைய சிக்கல்கள் குறித்த திட்டங்களை ஊக்குவிப்பதன் அவசியத்தையும் திருத்தந்தை அவர்கள் வலியுறுத்தினார். அதேவேளையில் பங்குத்தளங்கள் மக்களை தீர்ப்பிடாத வரவேற்கும் இடங்களாக இருக்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தது குறிப்பிடத்தக்கது. வத்திக்கானின் புனித அன்னாள் பங்குதளத்தில் ஞாயிறு திருப்பலிக்கு தலைமை தாங்கிய திருத்தந்தை அவர்கள் அப்பங்குதளத்தை திறந்த கதவுகளின் வரவேற்பு இடம் என புகழாரம் சூட்டியிருக்கிறார். அது தொடர்பான செய்தியை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் புனித பேதுரு சதுக்கத்திலிருந்து சில அடிகள் தொலைவில் அமைந்துள்ள புனித அன்னாள் பங்கு தளத்தின் ஞாயிறு திருப்பலிக்கு தலைமை தாங்கினார். 1929ஆம் ஆண்டு முதல் அதன் மேய்ப்பு பணி பொறுப்பு அங்குள்ள புனித அகுஸ்தினார் துறவர சபையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தற்போதைய புதிய சபை தலைவரான அருட்தந்தை ஜோசப் ஃபரல் அவர்கள் திருத்தந்தை லியோ அவர்களுடன் இணைந்து திருப்பலியை நிறைவேற்றினார். திருத்தந்தை அவர்கள் தனது சபைக்கும் சமீபத்தில் 103 வயதை எட்டிய முந்தைய பங்கு தந்தைக்கும் தன் அன்பு வார்த்தைகளை கூறினார். இங்கு பணியாற்றும் துறவிகளுக்கு, குறிப்பாக பங்கு தந்தை மரியோ மிலாடி அவர்களுக்கு எனது நன்றியுடன் கூடிய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அதேபோல் இன்று நம்முடன் இருக்கும் இச்சபையின் புதிய பொது தலைவர் அருட்தந்தை ஜோசப் ஃபரல் அவர்களுக்கும், சமீபத்தில் 103 வயதை எட்டிய அருட்தந்தை ஜோயல் ஸ்கியவல்லா அவர்களுக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவிக்க விரும்புகிறேன். தனது மறையுரையின் போது திருத்தந்தை லியோ அவர்கள் அப்பங்கு தளத்தை திறந்த கதவுகளின் இடமாக பேசினார். அது வத்திக்கானின் எல்லையில் அமைந்துள்ளதால் அது ஒரு வரவேற்பின் இடம் என்பதை திருத்தந்தை அவர்கள் நினைவூட்டினார். இந்த ஆலயம் ஒரு சிறப்பான நிலையில் இருக்கிறது. இது இங்கு மேற்கொள்ளப்படும் அருட்பணிக்கு முக்கியமானது. நாம் ஒரு விதத்தில் எல்லையில் இருக்கிறோம். இந்த புனித இடத்தின் வழியாக வத்திக்கான் நகரத்திற்குள் நுழைபவர்களும் வெளியேறுபவர்களும் கடந்து செல்கிறார்கள். சிலர் வேலைக்காகவும், சிலர் விருந்தினர்களாகவும், திருப்பயணிகளாகவும், சிலர் அவசரமாகவும், சிலர் அச்சத்தோடும் அல்லது அமைதியோடும் கடந்து செல்கிறார்கள். மேலும் அவர் நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளும் எப்படி வாழ்வது என்பதற்கு நேர்மையற்ற வீட்டு பொறுப்பாளரின் உவமையை ஒரு உதாரணமாக காட்டி சிந்தித்து பார்க்க ஊக்குவித்தார். கடவுள் இல்லாமல் நாம் நன்றாக வாழ முடியும் என்று நினைக்கலாம். ஆனால் செல்வம் இல்லாமல் நாம் சோகமாகவும் ஆயிரக்கணக்கான தேவைகளால் ஒடுக்கப்பட்டவர்களாகவும் மாறுகிறோம். தேவை என்னும் சோதனையை எதிர்கொள்ளும் போது நாம் அச்சுறுத்தப்பட்டதாக உணர்கிறோம். ஆனால் நம்பிக்கையுடனும் சகோதரத்துவத்துடனும் உதவி கேட்பதற்கு பதிலாக நாம் கணக்கிடவும் சேகரிக்கவும் முயற்சிக்கிறோம். மற்றவர்கள் மீது அவநம்பிக்கையும் சந்தேகமும் கொள்கிறோம். இந்த எண்ணங்கள் நம் அயலாரை ஒரு போட்டியாளராக
எதிரியாக அல்லது பயன்படுத்திக் கொள்ளப்பட வேண்டிய ஒருவராக மாற்றுகின்றன. திருப்பலியை நிறைவு செய்யும் போது திருத்தந்தை அவர்கள் பங்கு சமூகத்தினருக்கு தனது நன்றியை தெரிவித்தார். மேலும் போர் மற்றும் அக்கறையின்மையினால் கரைபடிந்த உலகில் நம்பிக்கை மற்றும் பிறரன்பின் அடையாளமாக தொடர்ந்து விளங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். திருத்தந்தை அவர்கள் கடந்த வாரம் மூவேளை ஜெப உரையின் போது வாழ்வின் இறுதியில் உள்ள பொறுப்புணர்வு குறித்து சிந்தனை வழங்கியிருக்கிறார். அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் மீண்டும் ஒரு முறை மூவேளை ஜெபத்தை வழங்குவதற்காக திருத்தந்தையின் அரண்மனை சாளரத்தில் தோன்றினார். பெருந்திரளான விசுவாசிகள் கூட்டத்தின் முன் திருத்தந்தை அவர்கள் வாழ்வின் முடிவில் உள்ள பொறுப்புணர்வு என்ற கருத்தை குறித்து சிந்தனை வழங்கினார். நாம் நம் வாழ்வுக்கோ அல்லது நாம் அனுபவிக்கும் பொருட்களுக்கோ உரிமையாளர்கள் அல்ல. அனைத்தும் ஆண்டவரிடமிருந்து நமக்கு பரிசாக வழங்கப்பட்டுள்ளன. மேலும் அவர் இந்த மரபுரிமையை நமது சுதந்திரம் மற்றும் நமது பொறுப்பிடம் ஒப்படைத்திருக்கிறார். ஒரு நாள் கடவுளுக்கும் மக்களுக்கும் முன்பாக நம் வாழ்வையும் நம் உடைமைகளையும் பூமியின் வளங்களையும் நாம் எவ்வாறு நிர்வகித்தோம் என்பதற்கு நாம் கணக்கு கொடுக்க அழைக்கப்படுவோம். தனது உரையின் முடிவில் போரின் வன்முறையால் துன்புறும் அனைவருக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்பதை நினைவு கூர்ந்தார். உங்களோடும் புனித பூமியின் திரு அவைகளின் ஆயர்களோடும் சேர்ந்து நான் மீண்டும் கூறுகிறேன், வன்முறை மற்றும் பழிவாங்குதல் ஆகியவற்றின் அடிப்படையில் எதிர்காலம் இல்லை. மக்களுக்கு அமைதி தேவை. அவர்களை உண்மையாக நேசிப்பவர் அமைதிக்காக உழைக்கிறார். இந்த செய்தியின் மூலம் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் எந்த போரும் உண்மையான அல்லது நீடித்த எதிர்காலத்தை கொண்டு வராது என்பதை உலகுக்கு நினைவூட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பிடம் மற்றும் வத்திக்கான் நகர அரசில் மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்துவதை ஊக்குவிக்கும் புதிய விதிமுறைகளுக்கு திருத்தந்தை அவர்கள் ஒப்புதல் அளித்திருக்கிறார். அது குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். வத்திக்கான் நகர் மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்துவதை ஊக்குவிக்க உள்ளது. இவை திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட புதிய விதிமுறைகளாகும். இந்த விதிமுறைகள் திருப்பீடம் மற்றும் வத்திக்கான் நகர அரசு ஆகிய இரண்டிற்குமான வேலைகளுக்கும் பொருந்தும். ஒரு கோரிக்கைக்கு பதிலளிக்கும் விதமாக வெளியிடப்படும் திருத்தந்தையின் முடிவுகள் மூலம் திருத்தந்தை லியோ அவர்கள் இதை அதிகாரப்பூர்வமாக்கியிருக்கிறார். இதில் கர்தினால் பரோலின் அவர்களும் கையெழுத்திட்டுள்ளார். அந்த சட்டப்பிரிவு பின்வருமாறு கூறுகிறது: மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பு அனைவரையும் உள்ளடக்கிய உணர்வுடன் ஊக்குவிக்கப்பட வேண்டும். மேலும் இந்த விதிமுறைகளின் கீழ் உள்ள நிறுவனங்களில் பணிபுரிய ஒருவரின் மாற்றுத்திறன் தடையாகாது என்பதால் தேவைப்படும் போது பொருத்தமான மற்றும் குறிப்பிட்ட நடவடிக்கைகள் மூலம் இது செயல்படுத்தப்பட வேண்டும். இந்த புதிய நடவடிக்கை பணியமர்த்தல் மற்றும் பணியாளர் நியமனங்கள் தொடர்பான கியூரியாவின் விதிமுறைகளில் சேர்க்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விதி உடனடியாக நடைமுறைக்கு வருகிறது. சமீபத்திய மாதங்களில் வத்திக்கானில் உள்ள தொழிலாளர் சட்டங்கள் தொடர்பாக பல மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. எடுத்துக்காட்டாக ஆகஸ்ட் மாதத்தில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளை கொண்ட பெற்றோருக்கு 3 நாட்கள் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அங்கீகரிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அரேபிய தீபகற்பத்தில் உள்ள கத்தோலிக்க திருவைக்கென தனிப்பயனாக்கப்பட்ட புதிய திருவழிபாட்டு நாட்காட்டியை இரவழிபாட்டிற்கான பேராயம் வெளியிட்டிருக்கிறது. அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். 1980ஆம் ஆண்டு பிரெஞ்சு தலைநகருக்கான தனது முதல் பயணத்தின் போது திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் ஒரு சக்தி வாய்ந்த அறிக்கையை வெளியிட்டார். அதன் தாக்கம் இன்றும் நீடித்திருக்கிறது. ஒருவர் கிறிஸ்தவர் அல்லது கத்தோலிக்கர் என்ற ஒரே ஒரு நுரையீரலுடன் சுவாசிக்க முடியாது. கீழை திரு அவை மற்றும் மேற்கு திரு அவை ஆகிய 2 நுரையீரல்களையும் கொண்டு சுவாசிக்க வேண்டும் என்பதே அந்த அறிக்கை. சரியாக இந்த காரணத்திற்காகவே இறை வழிபாட்டிற்கான பேராயம் அரேபியாவில் உள்ள திரு அவைக்காக சில கூறுகளை புதுப்பித்துள்ளது. இதன் நோக்கம் முற்றிலும் திருவழிபாடு சார்ந்தது. ஆனால் அதே நேரத்தில் இது கீழை திரு அவை கத்தோலிக்கர்களின் உரோமையுடனான ஐக்கியத்தை வலுப்படுத்துகிறது. உலகளாவிய கத்தோலிக்க திரு அவை ஒரே திருவழிபாட்டு நாட்காட்டியை பின்பற்றினாலும் தெற்கு அரேபியாவின் திருத்தூதரக நிர்வாகத்திற்கு ஒரு விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்காக மிகவும் தனி பயனாக்கப்பட்ட ஒரு திருவழிபாட்டு நாட்காட்டி உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த நாட்காட்டி புனிதர்களான பேதுரு மற்றும் பவுல் அவர்களை பாதுகாவலர்களாக காட்டுகிறது. மேலும் அன்னை மரியாவின் திருவுருவமும் இல்லாமல் இருக்க முடியாது. அவர்கள் அரேபியாவின் பாதுகாவலியாக அன்னை மரியை ஜனவரியில் கொண்டாடுவார்கள்.
கூடுதலாக இந்த பகுதியில் வாழ்ந்த சில புனிதர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும். எடுத்துக்காட்டாக 6ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த மறைசாட்சிகளான அரேத்தாஸ் மற்றும் தோழர்களை குறிப்பிடலாம். சமீப காலத்தை சேர்ந்த புனிதர்களும் அதில் அடங்குவர். அருளாளர் சார்லஸ் டெக்கஸ் இவர் ஏமனில் மதங்களுக்கு இடையேயான உரையாடலை ஊக்குவிக்க பாடுபட்ட ஒரு மறைப்பணியாளர் ஆவார். அவர் இறுதியில் அல்ஜீரியாவில் மறைசாட்சியாக இறந்தார். இந்த நாட்காட்டியில் பல சிறிய புனிதர்களும் மறைசாட்சிகளும் அடங்குவர். அரேபிய கத்தோலிக்கர்கள் ஏமன், ஓமன் மற்றும் ஐக்கிய அரபு நாடுகள் முழுவதும் சிதறி வாழ்வது மட்டுமல்லாமல் பெரும்பான்மையாக முஸ்லிம்கள் வாழும் நாடுகளில் மூழ்கி வாழ்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த வாரம் அமெரிக்காவின் செயின்ட் லூயிஸ் கார்டினல்ஸ் பேஸ்பால் அணியின் தலைவரை சந்தித்த திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் பெற்ற சிறப்பு பரிசு குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை அவர்கள் தனது வழக்கமான புதன் பொது பார்வையாளர்கள் சந்திப்பை நடத்தி ஓய்வு மற்றும் அமைதியின் முக்கியத்துவத்தை குறித்து உரை நிகழ்த்தினார். அச்சந்திப்பு முடிந்ததும் திருத்தந்தை அவர்கள் செயின்ட் லூயிஸ் கார்டினல்ஸ் பேஸ்பால் அணியின் தலைவர் பில் டிவிட் மற்றும் அவரது மனைவியும் செயின்ட் கேண்டில்ஸ் நிறுவனருமான ஐரா டிவிட் ஆகியோரை சந்தித்தார். திருத்தந்தையின் உரையை கேட்ட பிறகு அவர்கள் அவரை சந்தித்து அவருக்கு சிறப்பு பரிசுகளை வழங்க வாய்ப்பு பெற்றனர். இது மிகவும் அருமையான நேரம். ஏனென்றால் அவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது நான் இங்குதான் இருந்தேன். எனவே நாங்கள் அமெரிக்காவை முன்னிலைப்படுத்துகிறோம் என்று நினைக்கிறேன். திருமதி டிவிட் அவர்கள் திருத்தந்தை லியோ அவர்களுக்கு குவாதலூப்பே அன்னையின் மெழுகுவர்த்தியை வழங்கினார். இது செயின்ட் கேண்டில்ஸின் ஒரு சிறப்பு பதிப்பாகும். திரு டிவிட் அவர்கள் திருத்தந்தை அவர்களுக்கு சிறப்பாக தயாரிக்கப்பட்ட கார்டினல்ஸ் ஜெர்சியை பரிசளித்தார். அதன் பின்புறத்தில் திருத்தந்தை 14ஆம் லியோ என்று பொறிக்கப்பட்டிருந்தது. ஆமாம், இது வேடிக்கையாக இருந்தது. ஏனென்றால் அவர் ஒரு ஒயிட் சாக்ஸ் ரசிகர் என்று நான் குறிப்பிட்டேன். உடனே அவர் ஆமாம், ஆனால் என் தந்தை ஒரு கார்டினல்ஸ் ரசிகர் என்றார். திருத்தந்தையும் நானும் ஒரு பொதுவான விஷயத்தை பகிர்ந்து கொள்கிறோம். நாங்கள் இருவரும் கர்தினால்களை நிர்வகிக்க உதவுகிறோம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் பேஸ்பால் விளையாட்டுக்கு தனது பாராட்டுகளை வெளிப்படுத்திய பல சமயங்களில் இதுவும் ஒன்றாகும். முன்னதாக அவர் அமெரிக்க இறைமக்களிடமிருந்து பெற்ற ஒரு பேஸ்பால் பந்தில் கையெழுத்திட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அர்ஜென்டினாவின் பெரானாவில் உள்ள பங்குதளம் ஒன்றில் வைக்கப்பட்டிருந்த சமீபத்தில் புனிதராக அறிவிக்கப்பட்ட கார்லோ அக்யூட்டிஸ் அவர்களின் திருப்பண்டம் ஒன்று களவாடப்பட்டது. அது தொடர்பான தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். அர்ஜென்டினாவில் புனித கார்லோ அக்யூட்டிஸ் அவர்களின் திருப்பண்டம் ஒன்று திருடப்பட்டது. இந்நிகழ்வு பரானாவில் உள்ள ஒரு பங்கு தளத்தில் நடந்துள்ளது. பாதுகாப்பு கேமராக்களை கூர்ந்து கவனித்தால் அதில் அனைத்தும் பதிவாகியிருப்பதை காணலாம். அந்த தருணம் இதுதான். ஒரு தம்பதியினர் உள்ளே நுழைந்து திருப்பண்டம் வைக்கப்பட்டிருந்த கதிர் பாத்திரத்தை திருகி எடுத்தனர். அந்நாட்டில் பாதுகாக்கப்படும் 3 புனித பொருட்களில் இதுவும் ஒன்றாகும். இந்த புனித பொருள் 2021ஆம் ஆண்டில் அர்ஜென்டினாவிற்கு வந்தது. அங்கு அது முழு சமூகத்தினராலும் வணங்கப்பட்டது. வருங்காலத்தில் புனிதராகவிருந்த உடல் பரானாவிலிருந்து நேர்கோட்டில் 11,200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அசிசியில் உள்ளது. எனவே இறை மக்களுக்கு இந்த புனித பொருள் அவர்களுக்கு அருகில் இருப்பதாக உணர்வதற்கான ஒரு வழியாக இருக்கிறது. தற்போதைய நிலையில் உலகில் மிகவும் தேடப்படும் புனித பொருட்களில் புனித அக்யூட்டிஸ் அவர்களின் திருப்பண்டங்களும் அடங்கும். அவரது அதிகரித்து வரும் புகழ் இதுபோன்ற செயல்களுக்கு தூண்டுகோலாக அமைந்துள்ளது. எடுத்துக்காட்டாக சில மாதங்களுக்கு முன்பு அசிசியின் ஆயர் இந்நூற்றாண்டின் செல்வாக்கு செலுத்துபவராக அறியப்படும் புனிதரின் திருப்பண்டங்கள் சந்தையில் ஏலம் விடப்படுவதாக புகார் அளித்தார். இது திரு அவை சட்டத்தின் கீழ் கடுமையாக தடை செய்யப்பட்ட ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. ரோமையில் உள்ள மால்டா வீரர்களின் சதுக்கத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சாவித்துளை காட்சிக்கு அருகே திருத்தந்தை அவர்களுக்கு பரிசாக வழங்கப்பட்ட புதிய சிங்க சிற்பம் ஒன்று நிறுவப்பட்டிருக்கிறது. அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். ரோமைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்காக மால்டா வீரர்களின் சதுக்கத்தில் அமைந்துள்ள ஒரு இடம் உள்ளது. இந்த இடம் ஆர்வமுள்ள பார்வையாளர்களின் கூட்டத்தை அவ்வப்போது ஈர்த்து வருகிறது. பழைய வாயிலின் பிரபலமான சாவித்துளை காட்சியிலிருந்து நாம் அதை அடையாளம் கண்டு கொள்ள முடியும். அதன் வழியாக புனித பேதுரு பேராலயத்தின் குவி மாடத்தின் பொருத்தமான வடிவமைக்கப்பட்ட காட்சியை காணலாம். தற்போது சுற்றுலா பயணிகள் சந்திக்கும் ஒரு புதிய அம்சம் இங்கே இடம்பெற உள்ளது. அது அவ்வளவு பழக்கமானதாக இல்லை. அதை பற்றி கேட்டபோது சுற்றுலா பயணிகளின் பதில்கள் சில சற்று குழப்பமாக இருந்தன. அது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. அது ரோமி நகரை நிறுவிய ரொமுலஸ் அவர்களுடையது என்று நினைத்தேன். ஆனால் ஒருவேளை நான் தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம். இருப்பினும் குவி மாடத்துடன் இருக்கும் புதிய உருவத்தை உடனடியாக அடையாளம் கண்டு கொண்டவர்களும் இருந்தனர். புதிய திருத்தந்தையை இந்த வழியில் கௌரவிப்பது, அவரை இப்படி வரவேற்பது நன்றாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இது ஒரு அழகான வரவேற்பு செயல். ஏனென்றால் இது அனைவரும் பார்க்கும் ஒரு இடம்.
உண்மையில் நிமிர்ந்து நின்று நம்பிக்கையுடன் நடக்கும் இந்த சிங்கம் மால்டா வீரர்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களுக்கு வழங்க விரும்பிய ஒரு பரிசாகும். இந்த உருவத்தின் பின்னணியில் உள்ள கலைஞர் டேவிட் ரிவால்டா ஆவார். மேலும் மால்டாவின் இறையாண்மை மிக்க இராணுவ வில்லாவின் தோட்டங்களில் இருக்கும் இப்படைப்புகள் அதன் தூதர் அன்டோனியோ லாண்டி மற்றும் ரோமையில் உள்ள நவீன மற்றும் சமகால கலைகளுக்கான தேசிய தொகுப்புகள் ஆகியவற்றுக்கு இடையேயான ஒரு ஒத்துழைப்பின் விளைவு என்பது குறிப்பிடத்தக்கது. என் அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வு அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.